அம்மா நீ என் பாதத்தை பணிந்தபடினால் கட்டிய கணவரோடு வீடோடு நீண்ட செல்வத்தை பெற்று பேரும் புகழும் கீர்த்தியோடு வாழ்ந்திருக்கிறேன். இன்றைய தினத்திலே நீங்கள் ஐவரும் கூடி என் தங்கைமார்கள் பாஞ்சாலி கமலக்கண்ணி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாமா மாமா என்று என்னை தேடி வந்த காரணம் என்ன? இன்றைய தினத்திலே அனைவரும் எதற்காக வரவழைத்தான் என்றால் இலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரதன் ஓடோடி வந்தான். அன்னவரை வரவேற்று இதனால் பரிவந்தம் இல்லாமல் இன்றைய தினத்திலே வந்திருக்கின்ற என்ன காரணம் என்று கேட்டதற்கு நாங்களோ என்று யமலோகம் சென்று வந்து அங்கு யமலோகத்தில் உன் தந்தையை பார்த்தேன். அதற்கு என்ன சொன்னார் என்றால் இந்த பூலோகத்தில் எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் சென்று நாம் சொல்லக்கூடியதை சொல்லு அப்படின்னு தெரிவித்தார். என்ன சொன்னார் என்றால் 5 பிள்ளைகளும் இருந்தும் நான் இறந்து இன்னும் சொர்க்கம் சேராமல் வௌவால் பட்சியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றேன். சரி, அப்படி நான் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் நேராக தர்மரிடத்தில் சென்று தர்மர் ராஜசூயாகம் செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன். அப்படி என்று என்ன முடிந்ததை சொல்லிவிட்டு நீங்கள் மாமா உலகக்கூடிய கண்ணிடத்திலே ஏதாவது தகுந்த யோசனை கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நாரதர் இதாசனம் சென்று விட்டார். அதனால் உங்களிடத்தில் என்ன மடமாற ராஜசூயாக நீங்க செய்ய போறீங்களா? ஆமா, நான் சொல்லுங்கண்ணா. சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை உங்களுக்கு. சரி தங்கா, இப்ப தேவ சபை, இப்ப சபையில வந்து ராஜதந்திரம் பேச இந்த நேரத்துல இருக்க கூடாது. அது இல்லாத இந்த நேரத்துல பீமனும் அர்ஜுனனும் தான் இருக்கணும். அவங்கள வச்சுதான் பேச போறேன். நீங்க ஒரு புறமா இருங்க. பிறகு வந்து உங்க 2 பேரும் சீக்கிரம் வாங்க. வரமா உள்ள மீன் வார்த்து வைக்கிறேன். என்ன பண்ண போறோம் சொன்னீங்க? இந்திய தினத்திலே தர்மர் ராஜசூயை செய்ய போறோமா? யாரு செய்யணுமா? நீங்களா? உங்க மூஞ்சி எடுத்துன்னு செய்ய மாட்டோமா? உங்க மூஞ்சி செய்ய போறீங்க. ஆமா, என்ன மாமா இப்படி காரியம்? ராஜசூயாக நீங்க சேர்த்தா அது சாதாரண விஷயம் இல்ல. அது எப்பேற்பட்டது மைத்தனா? அது ராஜசூய யாகம் என்றால் சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து எளிதான விஷயமே இல்ல. அது எப்பேற்பட்ட விஷயம்? எப்பேற்பட்ட விஷயம்? அட ராஜனே கேளும்
ராஜசியாகனா அது சாதாரண விஷயம் இல்ல. அதை செய்யணும்னா என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணுமாமா? ஒரு லக்கங்கள் இல்லாமலே லக்கம் இல்லன்னா கணக்கு இல்லன்னு அர்த்தம். ஆமா. 1 10 100 1000 10,000 லட்சமா கோடியா சதகோடி சங்கமமா கணக்கு என்பதே இல்லை. கணக்கு இல்லாத பேர் தான் லக்கம் இல்லாமலே. லக்கனா கணக்கு, லக்கம் இல்லாமலே கணக்கு இல்லாத பொன் பொருள் என்ன வேணும்? அது ரத்தின வகைகள் வேண்டும். லக்கம் கணக்கில்லாத பொன்பொருள், பொக்கிஷ திரவியங்கள், முத்து ரத்தனம் பவளம் கோமேதகம் புஷ்பராகம் அவர் சொல்லக்கூடிய தங்க நகைகள் ஆபரணங்கள் பொக்கிஷ திரவியங்கள் லக்கம் இல்லாமல் கணக்கில்லாத வேணும். யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத வாரி வாரி கொடுத்தாதான் அந்த ராஜசி யாகத்தை முடிக்க முடியும். அப்ப நாங்க தேசங்களுக்கு சென்று நானும் என் தம்பி அர்ஜுனும் தேசங்களுக்கு சென்று நாங்க வாங்கி வரோம். அப்ப இதை செய்யணும்னா தேசங்கள் ஏவி ஜெயித்து அரசர்களை, அந்த அரசர்களை ஜெயித்தாதான் அவங்கிட்ட இருக்கிற பொன்பொருளை கொடுப்பான். அதை கொண்டு வந்து நீங்க செய்யலாம். இந்திர பிரசத்தை ஏற்பாடு செய்து தற்சமயம் உங்ககிட்ட எந்த பொன்பொருள் ரத்தினங்கள் எதுவுமே இல்ல, வெறும் ஆளா இருக்கிறீங்க. அதனால எதுவுமே கையில் இல்லாதான இந்த யாகம் செய்ய முடியாது. தேசம் மேகி அந்த அரசர்களை ஜெயித்து அவர் கொடுக்கக்கூடிய பொன் பொருளை ரத்தின வகைகளை கொண்டு வந்தால் இந்த ராஜயாகத்தை செய்யலாம். எங்களால் முடியாது மாமா. போய் உட்கார்றாரு. ஆனா நீங்க பலசாலிதான். தண்டு இருந்தது அவன் கரத்தில், தனு இருந்தது இவன் கரத்தில். நீங்க 2 பேரும் பலசாலிங்க தான். நீங்க போனா எல்லாரும் ஜெயித்து அந்த ரத்தின வகைகளை கொண்டு வந்துருவீங்க. அவன் அந்தந்த அரசன் அவன் நாட்டுல இல்லையா இப்ப? அப்படி இல்லன்னு சொல்றீங்க. எங்க போயிருக்கிறான்? ஒரே ஒரு ஆளு அவங்கிட்ட சிறைப்பட்டு இருக்கிறான். எல்லாருமே ஒரு பக்கமா அப்படி நின்று அந்த கணப்பதிக்குவாங்க. அதை வச்சுட்டு வா, எந்த நேரமும் அலையாத. ஏன்னா ஏற்கனவே காலத்திலே சராசந்தனோடு சண்டையிட்டு அவனை ஜெயிக்க முடியாத வந்துட்டான். இதுதான் சமயம். சராசந்தனை மடிப்பதற்கு இவனுங்களை வச்சுதான் சராசந்தனை மடிக்கணும். ஆனா இவனுங்களை வச்சுதான் மடிக்க போற நம்ம காரியத்துக்காக அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன சிரிப்பு? நீ சொல்லிட்டு போற அவனுக்கிட்ட ஒரே ஒரு ஆளு கிட்ட அடிபட்டு இருக்கிறான். ஒரே ஒரு ஆளு 364 முடிப்புண்ட அரசர்களை கொண்டு போய் அம்பராதோனியில போட்டு வச்சுக்கிறான். அம்பராதோனியில அப்ப அவன் ஆள் எம்மா பெருசு இருப்பான். அந்த அம்பராதோனி எம்மா பெருசு இருக்கும். அதுல 364 பேரை போட்டு அடைச்சு வச்சுக்கிறானா அவங்க எல்லாம் அவன் எப்பேற்பட்ட ஆளு யாரு? அவன் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன், எங்க இருக்கிறான் யார் தெரியுமா? நான் சொல்லுவேன். யார் தெரியுமா? அவன் கிரிவரசாபூர் என்ற கிரிவரசாபூர் என்ற ஊரப்பா அரச
அரசன் வந்து அவன் யாரு? அவன் யாரு? அப்ப நான் அவன் பேர் என்ன சொல்லலையா? அவன் பேரை சொல்லு மாமா. அவன் பேரை சொல்லலாம்னாலே உடம்பு கட கட கடன்னு ஆடுது. இதை பட்டுக்கிறியா ஏறி காலத்துல அதெல்லாம் நம்ம கேட்டாங்க. பயம் வருது. நம்ம எந்த தவறு செய்தாலும் சபைக்கு வரக்கூடாது. சொல்லு மாமா யாராவது? அதனால இன்னும் நான் சொல்லலையா அப்பா? சொல்லு மாமா. கீழ்வரிசாபூர் என்ற ஊரப்பா அரசன் சராசன் சொன்ன உடனே இவ்வளவு ஓட்டம் முடிக்கிறாங்க, இவ்வளவு பயப்படுறாங்க. என்ன காரணம்? இந்த பக்கம் போனாலும் வந்து ஒருத்தன் இப்படி அடை கட்டுறான், இப்படி போனா இப்படி ஒருத்தன் அடை கட்டுறான், போட தடுக்கிறான். என்ன மாமா அரசன் அவனுக்கு பேர் சொல்லி இந்த கணக்கு பட்டணத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய சராசந்தனுடைய அம்பராதுடியில தான் இருக்கிறான். அந்த 364 முடிப்புண்ட அரசர்களும் விடிந்தால் வெள்ளிக்கிழமை அவனுடைய இஷ்டகுல தெய்வமாகக்கூடிய சரதேவிக்கு இவங்க எல்லாரையும் நர பூஜை செய்ய போறான். அதாவது பலியிட போகிறோம். அதனால வெடியத்துக்குள்ள சென்று அந்த சராசந்தனை மடிந்து அரசர்களை விட்டு அவன் நாட்டுக்கு போவான். பிறகு பொன்பொருளை வசூல் செய்து அப்புறமா தான் ராஜசியாக செய்ய முடியும். அந்த சராசந்தனை நான் அடிக்கிறேன், அந்த அரசர்களை மீட்கிறேன், தர்ம ராஜசியாக செய்யணும். ஆமா, உனக்கு பலம் இருக்குது. ஆனா இந்த உருவோடு சென்றால் உன்னை போல 1000 பீமன் சென்றாலும், இவனை போல 1000 அர்ஜுனன் சென்றாலும், என்னை போல 1000 கிருஷ்ணன் சென்றாலும் அந்த சராசந்தனை மடிக்க முடியாது. இந்த உருவத்தோடு போனோம். இந்த உருவத்தை மாற்றி வயதான வயோதிகன், அதாவது அந்தனா ஐயராக பிராமணனாக உருவெடுத்து வந்தால் அவனை ஜெயிப்பதற்குண்டான மார்க்கத்தை நான் சொல்றேன். முதல்ல உருவத்தை மாத்திவாங்க. பிறகு எப்படி செல்ல வேண்டும், எப்படி அவனை மடிக்க வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உருவத்தை மாத்தி பிராமணனாக ஒரே நொடியில. சரி. ஆனா பாஞ்சாலி, இப்ப நாங்க வந்து பொன் பொருள் ரத்தின வகைகளை சேகரிக்க போகிறோம். அப்ப நீயும் தர்மராஜும் கங்கணம் தரித்து கொண்டு அது யாகம் செய்வதற்கு தயாரா இருங்க. யாக மேடையில் அமர்ந்து கொண்டு தயாரா இருங்க. நாங்கள் சென்று பொன் பொருள் ரத்தின வகைகளை கொண்டு வந்து ராஜயாகத்தை செய்யலாம். அதனால கங்கணதாரியாக என் தங்கை பாஞ்சாலிக்கு கங்கணதாரியா முடிச்சு விட்டுறேன். நான் யாகசாலையில் அமர்ந்து கொண்டு மாத்தேன்.